11ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.1 வினாயன் 1. கொடுக்கப்பட்ட கோணங்கள் எந்த கால் பகுதியில் அமையும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். முதல்ல 25 டிகிரி நமக்கு நல்லா தெரியும். 25 டிகிரி எக்ஸ் அச்சு, இதுதான் 0. இதுலேருந்து இது வரைக்கும் 90 டிகிரி, இது வரைக்கும் இருக்கிறது 90 டிகிரி. 25ங்கிறது இந்த இடத்துல வரும். அப்போ அமையிறது எந்த கால்வட்டம்னா முதல் கால்வட்டம். 25 டிகிரிங்கிறது முதல் கால்வட்டத்தில் அமையும். ரெண்டாவது கொஸ்டின் 825 டிகிரி. 825 டிகிரின்னா இதை என்ன செய்கிறோம், 360க்கு மேலே இருக்கு இல்லையா, 360 விட அதிகமாக இருக்குல்ல, அதனால் 360 ஒரு 360 கூட்டினா எவ்வளோ வருது, 720 டிகிரி வருது. 825லேருந்து இந்த 720 கழிச்சிட்டோம்னா மீதி என்ன இருக்குன்னா 105ன்னு வரும். இந்த 105 டிகிரி எங்கே அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது 90, இதில் வராது. அப்புறம் 90லேருந்து 180, இந்த இடத்துல தான் இந்த 105 அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் அமையும். இது எந்த கால்வட்டம் அப்படின்னா இரண்டாவது கால்வட்டம். 825 டிகிரி என்பது இரண்டாவது கால்வட்டத்தில் அமையும். மூணாவது கொஸ்டின் -55 டிகிரி. -55ங்கிறது நல்லா கவனிச்சிங்க. இந்த இடம் 0, இதுக்கு மேலே போனால் ப்ளஸில் வரும். அப்போ இது கீழே வரும். இது கீழே 55, இதுலேருந்து -1 -2 அப்படின்னு ஆரம்பித்து -90 வரைக்கும் வரும். 55ங்கிறது எங்கே இருக்கும்னா இந்த இடத்துல இருக்கும். 55 டிகிரி -55 டிகிரிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். இது நான்காவது கால்வட்டம். 1 2 3 4, இது நான்காவது கால்வட்டம். -55 என்பது நான்காவது கால்வட்டத்தில் அமையும். 4 328 டிகிரி. இதுலேருந்து இது வரைக்கும் 90, 180, 270, 270, இந்த இடத்துல இருக்கிறது 360. அப்போ இதுக்குள்ளே தான் அது அமையும். 328ங்கிறது இந்த இடத்துல தான் அமையும். இதுதான் 328 டிகிரிங்கிறது. இது எந்த கால்வட்டம்னா இதுவும் நான்காவது கால்வட்டம் தான். 328 டிகிரி என்பது நான்காவது கால்வட்டத்தில் அமையும். அஞ்சாவது கணக்கு -230 டிகிரி. இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது -90. ஏன்னா ரிவர்ஸில் வரும். இந்த எப்பயுமே இப்படி தான் போகும். 90, 180, 270, 360 இப்படி வந்தால் தான் ப்ளஸில். ரிவர்ஸில் வர்றப்போ மைனஸில். இதுலேருந்து இது வரைக்கும் 90, இதுலேருந்து இது வரைக்கும் இன்னொரு 90, அதாவது -180. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தோம்னா -270 வரும். ஆனால் இங்கே இருக்கிறது 230. -230ங்கிறது இதுக்கும் நடுப்புற இருக்கும். 230ங்கிறது இந்த இடத்துல தான் வரும். எந்த கால்வட்டம் இது? இரண்டாவது கால்வட்டம். -230 என்பது இரண்டாவது கால்வட்டத்தில் அமையும். -230 என்பது இரண்டாவது கால்வட்டத்தில் அமையும். வினாயன் 8. tan square theta = 1 - k² எனில் secant theta plus tan cube theta cosecant theta = 2 - k² அடுக்கில் 3/2 என நிறுவுக. அதோட அவற்றை நிறைவு செய்யும் கேயோட மதிப்பும் கேட்டிருக்காங்க. முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து எழுதிக்கணும். tan square theta = 1 - k². ரெண்டு பக்கமும் ஒரு 1 கூட்டுறோம். இந்த பக்கமும் ஒரு 1 ஆட் பண்ணுறோம். 1 + tan square theta. இந்த பக்கமும் ஒரு 1 ஆட் பண்ணுறோம். 1 + 1 - k². 1 + 1 2, 2 - k² வந்துடுச்சு. கணக்கில் அதானே வந்திருக்கு. 2 - k², அது இருக்குது. இங்கே 1 + tan squareங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா, திரிகோணமிதி ஃபார்முலா படி 1 + tan squareங்கிறது secant square. secant square தீட்டான்னு இதை எழுதலாம். secant square theta = 2 - k². அடுத்ததாக வர்க்கப்படுத்த, கனப்படுத்த அப்படிங்கிறது போல் இதோட பவரை என்ன செய்கிறோம்,
3/2, அதாவது 3/2க்கு கொண்டு வரும். இதோட பவர் வந்து வர்க்கப்படுத்தினா 2ன்னு வரும். அந்த 2 வர்றதுக்கு பதிலாக 3/2 வரணும். அதாவது அடுக்கை 3/2க்கு உயர்த்த பவர் வந்து 3/2 வருது. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறதோட பவரில் 3/2 சீக்வல் டு 2 - k², இதோட பவரில் 3/2. ஏன்னா கணக்கில் வந்து 3/2 தான் வரணும் அடுக்கில். அதனால் அந்த 3/2 இங்கே கொண்டு வரும். இந்த 2 அடிபட்டு போயிடுது. மீதி இருக்கிறது சீக்கன் அடுக்கு 3 சீக்கன் கியூப் தீட்டா சீக்வல் டு 2 - k² அடுக்கில் 3/2. இதில் ஆர்ஹெச்எஸில் இருக்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. கடைசி வரைக்கும் இதே தான் வரும். எல்ஹெச்எஸை மட்டும்தான் நம்ம ஆல்ட்ரு பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறோம். முதல்ல எல்ஹெச்எஸில் இருக்கிற சீக்கன் கியூபை சீக்கன் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர், சீக்கன் தீட்டா இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். ஆர்ஹெச்எஸ் அப்படியே தான் இருக்குது. சீக்கன் தீட்டா சீக்கன் ஸ்கொயருங்கிறத எப்படி எழுதலாம்? திரிகோணமிதி ஃபார்முலா 1 + tan ஸ்கொயர் தீட்டா சீக்வல் டு சீக்கன் தீட்டாவை உள்ளார கொண்டு போயிடும். சீக்கன் தீட்டா இன்ட்டு 1 சீக்கன் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா இன்ட்டு tan ஸ்கொயர் சீக்கன் தீட்டா இன்ட்டு tan ஸ்கொயர் தீட்டா சீக்வல் டு சீக்கன் தீட்டா ப்ளஸ் இந்த சீக்கன் தீட்டாவை என்ன செய்யலாம்? 1/cos தீட்டான்னு மாற்றி 1/cos தீட்டா இன்ட்டு tan ஸ்கொயர் தீட்டா சீக்வல் டு 2 - k² சீக்கன் தீட்டா ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு சைன் தீட்டாவை மேலே சேர்க்குறோம். அதாவது இங்கே இருக்கிற 1 அப்படிங்கிறதுக்கு பதிலாக சைன் தீட்டாவால் பெருக்குனா சைன் தீட்டா /cos தீட்டான்னு வரும். இங்கே ஒரு tan ஸ்கொயர் இருக்குது. இங்கே என்ன நம்ம சேர்த்துருக்கோம்? சைன் தீட்டாவை சேர்த்துருக்கோம் இல்லையா? அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/sin தீட்டா சீக்வல் டு ஆர்ஹெச்எஸில் இருக்கிறது அப்படியே இருக்குது. சீக்கன் தீட்டா ப்ளஸ் சைன் /cosங்கிறது tan தீட்டா, இந்த tan ஸ்கொயர் தீட்டா 1/sin தீட்டாங்கிறது எதுன்னா கொசிகன் தீட்டா சீக்வல் டு 2 - k² அடுக்கில் 3/2 சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா இன்ட்டு tan ஸ்கொயர் என்ன வரும்னா tan பவர் 3 tan கியூப் தீட்டா இன்ட்டு கொசிகன் தீட்டா சீக்வல் டு 2 - k² அடுக்கில் 3/2. இதுதான் கணக்கில் நிறுவ சொல்லியிருக்காங்க. நிறுவப்பட்டது. அவ்வளோதான். வினாயன் 9. சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா சீக்வல் டு p எனில் சீக்கன் தீட்டா tan தீட்டா சைன் தீட்டா ஆகியவற்றின் மதிப்பை தீட்டாவில் காண்க. இதோட மதிப்பெல்லாம் வந்து தீட்டாவில் கண்டுபிடிக்கணும். முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிற சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா சீக்வல் டு p அதை எடுத்துக்கிறோம். இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோம். அடுத்தது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா சீக்வல் டு 1. இது நமக்கு தெரியும். இது a² - b²ங்கிற வடிவத்தில் இருக்கிறதுனால a - b a + bன்னு எழுதுகிறப்ப சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா சீக்வல் டு 1 a - b a + b. இதில் சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டாவோட மதிப்பு p. அதனால் இதுக்கு பதிலாக p. இது சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா அப்படியே இருக்கட்டும். மீதி இருக்கிற இந்த உறுப்புக்கு பதிலாக p சீக்வல் டு 1. சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா சீக்வல் டு இந்த p அந்த பக்கம் போனால் 1/p. இதை வந்து சமன்பாடு 2ன்னு வச்சுக்கோம். ஒன்று 2 ரெண்டுத்தையும் என்ன செய்கிறோம்? கூட்டுறோம். 1 + 2 1ஐயும் 2ஐயும் கூட்டும்போது என்ன ஆகுது?
இங்கே இருக்கிற மைனஸ் டேன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா கேன்சல் ஆகிடும். அப்போ சீக்கன் தீட்டா ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 2 சீக்கன் தீட்டா சீக்குவல் டு என்ன வரும்னா அந்த பக்கம் இருக்கிறத கூட்டும்போது பி ப்ளஸ் 1/p. 2 சீக்கன் தீட்டா சீக்குவல் டு மீசிமா பி எடுத்துக்கிட்டு குறுக்க பெருக்கிறோம் பி ஸ்கொயர் ப்ளஸ் 1. சீக்கன் தீட்டா சீக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த 2 அந்த பக்கம் வந்ததுன்னா பை 2p. இப்போ சீக்கன் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. 1 2 ரெண்டுத்தையும் என்ன செய்கிறோம், மைனஸ் பண்ணுறோம். 1வது ஈக்குவேஷன்லேருந்து 2வது ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணுறோம். 1 மைனஸ் 2. 1வது ஈக்குவேஷன் என்ன, சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா சீக்குவல் டு பி. 2வது ஈக்குவேஷன் வந்து சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா சீக்குவல் டு 1/p. இதுலேருந்து இதை லெஸ் பண்ணுறோம், கழிக்கும்போது கீழே இருக்கிறது குறி மாறும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். டேன் ப்ளஸ் டேன் 2 டேன் தீட்டா சீக்குவல் டு பி மைனஸ் 1/p. 2 டேன் தீட்டா மீசிமா வந்து பி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் குறுக்கு பெருக்கல் பி ஸ்கொயர் மைனஸ் 1. நமக்கு தேவை என்ன, டேன் தீட்டா தானே வேணும். அதனால் டேன் தீட்டா சீக்குவல் டு இந்த 2ங்கிறத அந்தாண்ட கொண்டு போயிட்டோம்னா பி ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த 2 அந்த பக்கம் வந்தால் பை 2p அப்படின்னு வரும். இதுதான் வந்து டேன் தீட்டாவோட மதிப்பு. 2வது மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து சமன்பாடு 3ன்னு வச்சுப்போம். இது சமன்பாடு 4ன்னு வச்சுப்போம். 4வது சமன்பாட்டிலேருந்து 3வது சமன்பாட்டை வகுக்கிறோம். 4 வகுத்தல் 3. 4வது சமன்பாடுங்கிறது இது என்ன, டேன் தீட்டா வகுத்தல் சீக்கன் தீட்டா சீக்குவல் டு டேன் தீட்டாவில் என்ன இருக்குது, பி ஸ்கொயர் மைனஸ் 1 வகுத்தல் 2p பை 3வது சமன்பாட்டில் பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை 2p. 1/சீக்கன் இருக்குல்ல, 1/சீக்கனை வந்து காஸ் தீட்டான்னு எழுதலாம். அதே போல் டேன் தீட்டாவை வந்து சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். சீக்குவல் டு இங்கே பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை 2p வகுத்தல் இருக்கிற தலைகளை போட்டு பெருக்கலாம். 2p பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1. காசும் கேன்சல் ஆகிடும், சைன் மட்டும்தான் இருக்கும். இங்கே 2p கேன்சல் ஆகிடும். பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதுதான் நமக்கு தேவையான 3வது ஆன்சர். வினாயன் 10. காட் தீட்டா 1 ப்ளஸ் சைன் தீட்டா சீக்குவல் டு 4m, காட் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டா சீக்குவல் டு 4n அப்படின்னா m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயரோட ஸ்கொயர் சீக்குவல் டு mn அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. வர்க்கப்படுத்தி கழிக்க வர்க்கப்படுத்துகிறோம், அதுக்கப்புறம் கழிக்கிறோம். 4m அதை ஸ்கொயர் பண்ணோம்னா 4mோட ஸ்கொயர் மைனஸ் 4nோட ஸ்கொயர் சீக்குவல் டு அதே போல் RHSல இருக்கு இல்லையா, இதையும் வர்க்கப்படுத்துகிறோம். இதை வர்க்கப்படுத்துகிறப்ப என்ன வரும், காட் ஸ்கொயர் தீட்டா 1 ப்ளஸ் சைன் தீட்டாவோட ஸ்கொயர், காட் ஸ்கொயர் தீட்டா 1 ப்ளஸ் சைன் தீட்டாவோட ஸ்கொயர் மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ணோம்னா காட் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டாவோட ஸ்கொயர். இந்த மாதிரி வருது. 16m ஸ்கொயர் மைனஸ் 16n ஸ்கொயர் சீக்குவல் டு ரெண்டுத்துலேயுமே காட் ஸ்கொயர் இருக்குது. அதனால் காட் ஸ்கொயருங்கிறத பொதுவாக வெளியில் எடுத்துரும், காட் ஸ்கொயர் தீட்டாவை வெளியில் எடுத்துரும். மீதி இருக்கிறது 1 ப்ளஸ் சைன் தீட்டாவோட ஸ்கொயர். இதை அப்படியே விரிவு பண்ணுறோம். a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்புறமேலுக்கு 2 சைன் தீட்டா. இது இதனுடைய விரிவு மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா வெளியில் எடுத்தாச்சு. 1 மைனஸ் சைன் தீட்டாவோட ஸ்கொயர் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் அப்புறம் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 2 சைன் தீட்டா.
16 வெளியில் எடுத்துருவோம். எல்ஹெச்எஸில் 16 வெளியில் எடுத்துட்டா எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர்னு வரும். சீக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா உள்ளார வந்து 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 2 சைன் தீட்டா. இந்த மைனஸை உள்ளார கொண்டு போனோம்னா -1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 2 சைன் தீட்டான்னு வரும். 16 எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் சீக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் 1 போயிடும், சைன் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் போயிடும். இங்கே 2 சைன் தீட்டாவும் சேர்த்தா என்ன ஆகிடும், 4 சைன் தீட்டான்னு வரும். எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் சீக்குவல் டு ஏற்கனவே ஒரு 4 இருக்குது. இந்த 16 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல்ல 16. மீதி என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் சைன் தீட்டாவும் இருக்குது. அதாவது 1/4 ஓர்னாங்க 4 நன்னாங்க 16 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டான்னு இருக்குது. எல்ஹெச்எஸில் வந்து எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் இருக்குது. இப்போ என்ன செய்கிறோம், மறுபடியும் வர்க்கப்படுத்துகிறோம். 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம். இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன ஆகிடும், எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயரோட ஸ்கொயர். அதுபோல் இங்கே ஸ்கொயர் பண்ணுறப்ப 1/4 வர்க்கப்படுத்தினா 16. காஸ் ஸ்கொயருக்கு என்ன வரும்னா காட் பவர் 4 தீட்டா. சைன் தீட்டாவை வர்க்கப்படுத்தினோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா. 1/16 இந்த காட் பவர் 4ன்னு இருக்கு இல்லையா, காட் பவர் 4 தீட்டாவில் காட் ஸ்கொயர் தீட்டாங்கிறத வச்சுக்கிட்டு இன்னொரு காட் ஸ்கொயர் வரும் இல்லையா, காட்டுங்கிறது காஸ் பை சைன், காஸ் தீட்டா பை சைன் தீட்டாங்கிறது காட் தீட்டா. காட் ஸ்கொயருங்கிறப்ப காஸ் ஸ்கொயர் பை சைன் ஸ்கொயர். காட் ஸ்கொயர் தீட்டா அப்படியே வச்சுக்கிறோம். இன்னொரு காட் ஸ்கொயருக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. என்ன ஆகிடுது, ஒரு சைன் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. மீதி இருக்கிறது 1/16 காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதுதான் மிச்சம் இருக்கிறது. இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை என்ன செய்கிறோம், நமக்கு தெரிஞ்ச திரிகோணமிதி ஃபார்முலா இருக்குல்ல, காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, அதாவது 1 மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் தீட்டா அப்படின்னு பிரித்து எழுதலாம்ல. இதை அதுமாரி பிரிச்சுக்கிறோம். இந்த 16 ஒரு 1/4 ஒரு 1/4 பெருக்குனா 1/16. காட் ஸ்கொயரில் ஒரு காட் தீட்டா, இங்கே ஒரு காட் தீட்டா, பெருக்குனா காட் ஸ்கொயர் தீட்டா. இந்த இடத்துல 1 மைனஸ் சைன் தீட்டா போட்டுக்கிறோம், இந்த இடத்துல 1 ப்ளஸ் சைன் தீட்டாவை போட்டுக்கிறோம். ஏன் இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னா, எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது, எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயரோட ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இந்த 1/4 காட் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டாங்கிறது கணக்கிலேயே கொடுத்துருக்காங்க. கணக்கில் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா இதனுடைய வேல்யூ வந்து எம்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதை தான் கணக்கில் நிறுவ சொல்லியிருக்காங்க. நிறுவப்பட்டது. அவ்வளோதான். வினாயன் 11. கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சீக்குவல் டு ஏ கியூப், சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா சீக்குவல் டு பி கியூப். அப்படின்னா நம்ம நிறுவ வேண்டியது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சீக்குவல் டு 1 அப்படிங்கிற ஆன்சரை கொண்டு வரணும். முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிப்போம். ஏ கியூப் சீக்குவல் டு ஒரு ஆன்சர், பி கியூப் சீக்குவல் டு ஒரு ஆன்சர், சீக்குவல் டு கொசிகன் தீட்டாங்கிறது தெரியும் 1/sin தீட்டா. சைன் தீட்டாங்கிறது அப்படியே இருக்கட்டும். மீசிமை சைன் தீட்டா எடுத்துக்கிறோம், குறுக்க பெருக்கிறோம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் சைன் ஸ்கொயருங்கிறது என்ன, காஸ் ஸ்கொயர். அதனால் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா அப்படிங்கிறது எதோட மதிப்புனா ஏ கியூப். ஏ சீக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா. இங்கே இருக்கிற 3
அந்த பக்கம் வந்தால் 3 அந்த பக்கம் வந்ததுன்னா தலைகீழ வரும். அடுக்கில் தலைகீழ 1/3 வரும். இதே போல் இங்கேயும் சீக்கன் தீட்டாங்கிறது 1/cos தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. மீசிமா இதுக்கும் அதே போல் காஸ் தீட்டா எடுத்துக்கணும். குறுக்க பெருக்கும்போது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயருங்கிறது சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. இந்த பக்கத்தில் பி கியூப் இருக்குது. பி ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. இங்கே இருக்கிற 3 ஆர்ஹெச்எஸ் வரும்போது 1/3 ஆயிடுது. ஏசி ஈக்குவல் டு இந்த வேல்யூ ஏ ஸ்கொயர் ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்துகிறோம். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா. இங்கே அதே போல் வர்க்கப்படுத்துகிறப்ப 2/3 வரும். இதில் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. அடுக்கில் வர்க்கப்படுத்துறதுனால 2/3 வரும். இப்போ ஏ ஸ்கொயர் தெரியும், பி ஸ்கொயர் தெரியும். கணக்கில் எல்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதான் கணக்கில் கொடுத்துருக்கிற எல்ஹெச்எஸ். இதில் இந்த வேல்யூவை அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஏ ஸ்கொயருக்கு பதிலாக இந்த வேல்யூ. பி ஸ்கொயருக்கு பதிலாக இது. பிராக்கெட்டில் ரெண்டுத்தோட ஸ்கொயரையும் ஆட் பண்ணுறோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் இந்த ரெண்டுத்தையும் கூட்டலில் எழுதிக்கிறோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா பவர் 2/3 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா பவர் 2/3. இந்த 2/3 உள்ளார கொண்டு வந்துடும். 2/3 உள்ளார கொண்டு வந்தோம்னா cos power 4/3 theta by sin power 2/3 theta. அதே போல இங்கே sin power 2 into 2/3 4/3 theta by cos power 2/3. இதுலேயும் அதே போல காஸோட பவரில் 4/3 தீட்டா பை சைனோட பவரில் 2/3 தீட்டா ப்ளஸ் சைனோட பவரில் 4/3 தீட்டா காஸோட பவரில் 2/3 தீட்டா. காஸ் தீட்டா பவரில் 4/3 4/3 இருக்குது. கீழே இருக்கிற காசோட பவரில் 2/3 மேலே கொண்டு வந்தால் -2/3. அதே போல் சைன் தீட்டாவும் இதோட பவரில் 4/3 இருக்குது. கீழே இருக்கிற சைன் பவர் 2/3 மேலே வந்ததுன்னா -2/3 வரும். இது வெளியில் இருக்கிற ரெண்டுத்தையும் சுருக்கியாச்சு. இப்போ பிராக்கெட்டில் ரெண்டுத்துக்கும் மீசியம் எல்சியம். சைனோட அடுக்கில் 2/3 தீட்டா, காசோட அடுக்கில் 2/3 தீட்டா. இது எல்சிஎம்மாக எடுத்துக்கிறோம். குறுக்கு பெருக்கல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். என்ன வரும்? காசோட காஸ் தீட்டா, காசோட பவரில் 4/3 4/3. இங்கே இருக்கிறத குறுக்க பெருக்கும்போது ப்ளஸ் 2/3. இங்கே குறுக்க பெருக்கிறோம், மேலே கொண்டு வரல. இங்கே மேலே கொண்டு வந்ததுனால இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் ஆனது. இங்கே வந்து என்னென்னா குறுக்க பெருக்கிறதுனால அப்படியே ப்ளஸ்ஸாக தான் வரும். 4/3 ப்ளஸ் 2/3. அதே போல் ப்ளஸ் சைனுக்கும் குறுக்க பெருக்கிறப்ப ஏற்கனவே 4/3 இருக்குது. இந்த இதை குறுக்க பெருக்கும்போது ப்ளஸ் 2/3 வரும். ஈக்குவல் டு காஸ் தீட்டா பவர் என்ன வருது? 4/3 மைனஸ் 2/3 என்ன வரும்னா 2/3. அதே போல் தான் சைன் தீட்டாவுக்கும் 2/3. உள்ளார காஸ் தீட்டா பவர் என்ன வரும்னா 4/3 2/3
6/3 வரும். ப்ளஸ் சைன் தீட்டாவுக்கும் அதே போல் 6/3 வரும். வகுத்தல் equal to cos power 2/3 theta sin power 2/3 theta. இங்கே 6/3ங்கிறது 2, அதனால் cos square theta plus sin square theta by கீழே இருக்கிறது அப்படியே எழுதிடும். sin power 2/3 theta cos power 2/3 theta. என்ன ஆகுது? இந்த cos power 2/3 theta sin power 2/3 thetaவுக்கும் இங்கே கீழே இருக்கிற ரெண்டுத்துக்கும் கேன்சல் ஆகிடுது. cos square theta plus sin square thetaங்கிறதோட மதிப்பு 1. இதுதான் கணக்கில் நிறுவ சொல்லியிருக்காங்க. equal to RHS நிறுவப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 12. A secant theta minus C tan theta is equal to B. B secant theta plus D tan theta is equal to C. இதிலேருந்து தீட்டாவை நீக்கணும். எப்படி செய்கிறது அப்படின்னா, முதல்ல பியை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. இது இந்த சமன்பாடு. சியை LHS கொண்டு வந்தால் மைனஸ் சி. இது ரெண்டாவது சமன்பாடு. மைனஸ் சி டி. அடுத்தது மைனஸ் பி மைனஸ் சி. இதை ரெண்டுத்தையும் எழுதிட்டோம். இதை எழுதியாச்சு. அடுத்தது ஏபி, அப்புறமேலுக்கு மைனஸ் சி டி. எதில் ஆரம்பித்தோமோ அதிலே முடிச்சோம். இது வந்து சீக்கன் தீட்டா, இந்த இடம் வந்து டேன் தீட்டா, இந்த இடம் வந்து 1. இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச மெத்தேடு தான். அதாவது சீக்கன் தீட்டா பை, அப்படியே குறுக்க பெருக்குங்க, ப்ளஸ் சி ஸ்கொயர். இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வரும், அதனால் இதை பெருக்கும்போது ப்ளஸ் பிடி ஈக்குவல் டு டேன் தீட்டா பை, இதில் பெருக்கும்போது மைனஸ் பி ஸ்கொயர். இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வரும், அதனால் ப்ளஸ் ஏசி ஈக்குவல் டு 1 பை, இதை குறுக்க பெருக்கும்போது ஏடி ப்ளஸ் பிசி. முதல்ல 1ஐயும் 3ஐயும் எடுத்துப்போம். இதையும் எடுத்துக்கிறோம். இதுலேருந்து நமக்கு கிடைக்கிறது இது ஈக்குவல் டு இந்த உறுப்பு. அப்போ சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு இதை அப்படியே மேலே கொண்டு போயிடும். சி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி வகுத்தல் ஏடி ப்ளஸ் பிசி. இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு இதுலேருந்து டேன் தீட்டா ஈக்குவல் டு இதையும் ஈக்குவல் எடுத்துக்கிறோம். அப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு இதை மேலே கொண்டு போயிடும். ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏடி ப்ளஸ் பிசி. நமக்கு தெரியும் ஒரு ஃபார்முலா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூவை பிரதியிடுறோம். சீக்கனுக்கு பதிலாக இந்த வேல்யூ சி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி பை ஏடி ப்ளஸ் பிசி. இதில் வந்து ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் இதனுடைய ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ், அதே போல் டேன் ஸ்கொயர், இது டேன் ஸ்கொயர்னால் தனித்தனியாக ஸ்கொயர், ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் இதோட ஸ்கொயர் பை ஏடி ப்ளஸ் பிசி இதோட ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர், ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அதனால் ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் இதால் என்ன செய்கிறோம், பெருக்கிறோம். இதால் பெருக்கும்போது இந்த இடத்துல இது கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது சி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த இடத்துல ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயரால் பெருக்கிறப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இங்கே இதே போல் 1ஆல் பெருக்கும்போது ஏடி ப்ளஸ் பிசி இதனுடைய ஸ்கொயர்.
ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயரால் இந்த உறுப்பை பெருக்கிறப்ப இது கேன்சல் ஆகிடுது, இது மட்டும். இதை பெருக்கும்போது இது கேன்சல் ஆகிடுது, இது மட்டும் வருது. இதால் பெருக்கும்போது ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் அப்படியே வந்துடுது. இதில் சி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஹோல் ஸ்கொயர் இதை மட்டும் வச்சுக்கிட்டு இதை அந்த பக்கம் கொண்டு போயிடும். அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸில் இருக்கிறது என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஏற்கனவே அங்கே என்ன இருக்குது? ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இந்த ஆன்சரில் எங்கேயாச்சும் தீட்டா இருக்கான்னு பார்த்தா இல்லை. இதுதான் நம்ம கணக்கில் கேட்டிருக்கிற ஆன்சர். அவ்வளோதான்.